பேக் டு சூரப்புலி சேனல். இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 2021 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் 2021 மே மாதம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸில் வந்து நம்ம ஏப்ரல் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுருந்தோம். பார்ட் 1, 2, 3ன்னு. இப்போ வந்து மே மாதமும் அதே மாதிரி 3-4 பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமி, பொலிட்டிக்கல் நியூஸு, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி நியூஸு, ஆர்பிச்சுவரி, மிஸ்சலேனியஸ் ஃபேக்ட்ஸு, இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் நம்ம. ஸோ கொஞ்சம் அப்படியே பொறுமையாகவே போகிறேன் நான். நீங்கள் நோட் மேக்கிங்கில் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அந்த வீடியோ மேக்கிங்லேயே உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வாட் இஸ் வாட்டுன்னு தெரிஞ்சால் போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, த ப்ரெஸ்டீஜியஸ். அதே மாதிரி மறக்காதீங்க நண்பர்களே, நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்க வேண்டும். கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் கரண்ட் அஃபேர்ஸோட குவாலிட்டி எப்படி கேட்குறாங்கன்னு தெரியும். எக்ஸாமுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. ஜென்ரலாக 4லேருந்து 6 மாதம், ஒரு வருஷம்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் போகாது, கண்டிப்பாக போகாது. எப்பேற்பட்ட யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் மேக்ஸிமம் 6 மாதம். நார்மலாக பார்க்குறது 6 மாதம். பேங்கிங் எக்ஸாம்லாம் 3 மாதத்தில் 4 மாதம் பார்த்தா போதும். 6 மாதம் கூட போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஸ்டார்டிங் வித் தமிழ்நாடு, ப்ரெஸ்டீஜியஸ் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் ஜிஐ டேக் ஹேஸ் பீன் சவுட் ஃபார் த கன்னியாகுமரி மட்டி பனானா. மட்டி பனானா என்னது? அது ஒரு வாழைப்பழம். அதுக்கு வந்து ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடு, புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜிஐ டேக்னுவாங்க. வாட் ஆர் த ஜிஐ டேக் இன் தமிழ்நாடுன்றது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அது லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆர்வம் தூண்டும். ஃபைல்டு பை த கன்னியாகுமரி பனானா ஹார்டிகல்ச்சர், அதான் இந்த பல தோட்டக்கலை ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், ஃபெசிலிட்டட் பை நபார்டு பேங்க் சொல்லுது. மதுரைஸ் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன். த ஆல்கோல் ஏரியா ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இஸ் பிலீவ்ட் டு பி த ஏரியா ஆஃப் ஆரிஜின் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் மட்டி பனானா. Narcoid bananas also mentioned in many ancient books. Traditional table varieties, highly fragrant, sweet with a sub-acid flavor, firm texture and powdery nature. Tamil Nadu is only state to have the nodal officer of GI scheme in the entire country. ஸோ இந்த புவிசார் குறியீடுக்காக தமிழ்நாட்டில் தான் தனியாக ஒரு ஆஃபீஸரே வச்சுருக்காங்க. அது செய்முறை பண்ணும் ஆஃபீஸர். நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலையும் அந்த மாதிரி தனியாக ஒரு ஆஃபீஸர் வைக்கவே இல்லை. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் has asked earlier all the states to appoint a நோடல் ஆஃபீஸர் டு ப்ரொமோட் ஜிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இஸ் செட்டிங் அப் அன் எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் டு ஃபைல் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டு டிஸ்போசல் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட். லைக் என்னென்ன வேஸ்ட்டு? பிபிஇ மாஸ்க். இந்த தமிழ்நாடு பிசிபின்னு வாங்க, பொல்யூஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து தனியாக மொபைல் செயலியை வந்து உண்டாக்கியிருக்காங்களாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி அங்கே தூக்கி போட்டு போயிடுவாங்களே இந்த மாதிரி பிபிஇ கிட்டு மாஸ்கெல்லாம், அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தனி ஒரு மொபைல் ஆப் வச்சுருக்காங்களாம். சூன் டு பி லாஸ்ட் போர்ட்டல் ஆப் ஹேஸ் பீன் டெஸ்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரிமோட் மானிட்டரிங் ஆஃப் ப்ராப்பர் கலெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட்டு. அந்த போர்ட்டல் வில் ஆல்சோ ஹேவ் ப்ரொவிஷன் ஃபார் த பப்ளிக் டு ஃபைல் கம்ப்ளைண்ட். நம்மளோட குறைகளை சொல்லலாம், புகார்களை தெரிவிக்கலாம். அக்கார்டிங்லி ஜென்ரல் பப்ளிக் கேன் டேக் ஃபோட்டோஸ், புகைப்படம் எடுத்து எங்கே டம்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்கள் தெருவில் வந்து குப்பைக்கு பேச கொட்டியிருந்தா கூட இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், ஸ்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்டோட சிஎம் பற்றி தெரிஞ்சுக்கணும். சிஎம் கையெழுத்து போட்ட முதல் 5 கோப்புகள் பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். என்னென்ன 5 கோப்பு? முதல் 5 கோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே led by Honorable CM MK Stalin elected to power in Tamil Nadu after a gap of 10 years. And DMK led alliance வந்து எத்தனை இருக்காங்கன்னா 158 சீட்டு out of 234. And Stalin, who is the deputy CM of the earlier DMK regime, set to become the 8th chief minister of Tamil Nadu. At the age of 68, he would be the oldest first time CM of Tamil Nadu. இதுதான் fact. தமிழ்நாடு oldest CM இவர் தான். He will be the 3rd chief minister of DMK after party founder like CN பேரறிஞர் அண்ணாதுரை and கலைஞர் கருணாநிதி. Earlier, Stalin served as a Chennai mayor in 1996. In 2002,
local administration minister from 2006 till 2009 before becoming deputy CM for the next 2 years till 2011. And then DMK president Stalin won as the chief minister. யார் பதவி பிரமாணம் பண்ணாங்க? கவர்னர் பன்வாரிலால் புரோஹித். என்னைக்கு மே 7th. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹூ இஸ் கவர்னர் கூட கேட்கலாம். சும்மா நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம்ல, ஜிகே மாதிரி. சீஃப் மினிஸ்டர் பிகான் இஸ் டென்யூர் பை ஆர்டரிங். ஸோ இதுதான் நம்ம ஃபேக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பியூர் கண்டென்ட். ஒரு 5 விதமான கோப்புகள் கையெழுத்து போட்டார். ஃபஸ்ட்டு பார்ப்போம். 4000 ரூபா நிவாரண நிதி தரது. எத்தனை பேருக்கு? 2.7 கோடி ஃபேமிலி ஆச்சா. நெக்ஸ்ட்டு, இப்போது ரெடியூஸ்டு ஆவின் மில்க் ப்ரைஸ், பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கிறது ஃப்ரம் May 16th. ஓகே. அப்புறம் ஃப்ரீ பஸ் ரைட் ஃபார் உமன் பேசஞ்சர்ஸ் இன் ஸ்டேட் 3. These are the various poll promises made by the DMK in run-up to the assembly election. The relief amount which entails as expenditure, அந்த 4000 ரூபா தரதுனால எவ்வளோ செலவுனா 4153 கோடி செலவு இருக்கான். To the exchequer will be paid in 2 installments. The first tranche of 2000 will be issued to the PDS rice and card holders in May. All expenses of COVID-19 treatment in private hospitals will be borne by the state under the Chief Minister Health Insurance. காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் கொரோனா பேஷண்ட்டுகளுக்கு, நோயாளிகளுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு தொகை, நிவாரண தொகையிலிருந்து வழங்கப்படும். அண்ட் அனைத்து சிகிச்சைகள் இன்க்ளூடிங் COVID-19 ஆர் ஆல்ரெடி கவர் அண்டர் த ஸ்டேட்ஸ் ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ முடிஞ்சு போச்சா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ரைஸ் கார்டு ஹோல்டர். இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில், இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ரைஸ் கார்டு? அரிசி அட்டை. நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா NPHH அப்படின்னு போட்டிருப்பாங்க, நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. NPHH எஸ்ன்னு போடுவாங்க, நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சுகர். PHH ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு இருக்கும். அப்புறம் AAY அன்னதத்தா ஆய் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும் 35 கிலோ அரிசி. இது மற்றது எல்லாருக்குமே அரிசி, இலவச அரிசி கார்டு, இந்த சுகரை தவிர. ஸோ இப்போ இந்த NPHHக்கு வருது, PHக்கு வருது. இந்த ரைஸ் கார்டு யாரெல்லாம் அரிசி வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அது. அப்புறம் பாருங்கள், சென்னையோட கமிஷனர் ஆஃப் போலீஸ் சங்கர் ஜிவால் ஒரு ஜஸ்ட் ஒரு தெரிதலுக்காக, ஜிகே மாதிரி வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஜிகே. சங்கர் ஜிவால் அவர் என்னவா இருந்தாலும் தேவையில்ல, சங்கர் ஜிவால் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் டிஎம்கேயோட ஃபார்மர் ராஜ்யசபா மெம்பர் அண்ட் டெசிக்னேட்டட் சீனியர் லாயர் யார்? ஆர் சண்முக சுந்தரம் has been appointed new Advocate General of Tamil Nadu. Advocate General Article 165 நினைக்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிக்கல். நீங்கள் பாலிட்டி படிக்கிறப்ப இதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவர் என்னெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆர் சண்முக சுந்தரம் தெரிஞ்சுக்கோங்க, அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அட்டார்னி ஜெனரல் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சீனியர் IAS ஆஃபீஸர்ஸ் அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆர் ககன்தீப் சிங் பேடி, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனர். அதை ஞாபகம் வச்சுருந்தா போதும், வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. மே 1 அதாவது உழைப்பாளர்கள் தினம். நம்ம அன்றைக்கி தான் சேனலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது எப்படி ஃபஸ்ட்டு லேபர் டேவாக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லேபர் டே சிகாகோவில் 1886 கொண்டாடினாங்க. இந்தியாவில் பொறுத்த வரையும், இந்தியாவிலேயே எங்கே ஆரம்பித்தாங்கன்னா மெட்ராஸில் தான் ஆரம்பித்தாங்க. தட்ஸ் வாட் வி ஆல்வேஸ் பிலாங் டு த ராஷ்னலிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் மைண்ட். மெட்ராஸ் எப்போவுமே இருக்கும். உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரமும் கூடாரமாக விளங்கும் ஒரே இடம் மெட்ராஸ். சென்னைன்னு சொல்கிறத மெட்ராஸ்ன்னு சொல்லும் போது தான் கெத்தாக இருக்கும். ஏன்னா இங்கே உழைக்கும் மக்கள் தான் அதிகம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் இங்கே வந்து குடியேறினது. ஸோ உழைப்பாலேயே உயர்ந்த நகரம் இதுதான், மெட்ராஸ். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு லேபர் டே இங்கே ஆரம்பித்தாங்க. இது அநேகமாக நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பேரை. அவர் பேர் சிங்காரவேலர். சிங்காரவேலர் மாளிகைன்னு கூட சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் பேர் அதுதான். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கொண்டு வந்ததே அவர் தான். பொது உடைமை கட்சியை கொண்டு வந்ததே அவர் தான். ஸோ லேபர் கிசான் பார்ட்டி ஆட் மெட்ராஸ் 1923. இது ஒரு பார்ட்டி தான், லேபர் கிசான் பார்ட்டி 1923. ஸோ ஃபஸ்ட்டு லேபர் டே மெட்ராஸ். அப்புறம் நேஷ்னல் பார்ப்போம். நேஷ்னல் பார்க்குறப்ப
the railways will go for 100% online payment for all services related to freight movement from June 1, 2021. அதாவது 100% ஆன்லைன் பேமெண்ட் ஃப்ரம் ஜூன் 1லேருந்து. ஸோ த ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் வில் பி ப்ரொவைடட் த்ரூ ஃப்ரைட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போர்ட்டல் வியா எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே. த ஆன்லைன் பேமெண்ட் வில் பி அவைலபிள் த்ரூ ஆல் மோட்ஸ் டச். எப்படிலாம் கட்ட பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம், நெஃப்ட் பண்ணலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வழியாகவும் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ரைட் மூவ்மெண்ட்டுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணுமா 100% ஃப்ரைட் பேமெண்ட்டு. சும்மா ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, உணவு தானியங்களை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ரெக்கார்ட் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் டார்கெட் ஆஃப் எவ்வளோ டார்கெட்னா 307 மில்லியன் டன்னு ஃபார் த 2021-22 crop year. The target has been kept based on predictions of a normal monsoon rainfall this year. The target is 1.3%, அதாவது higher than the estimated food grain production. அதாவது 303 மெட்ரிக் டன் தான் நினச்சாங்களாம், ஆனால் 4 மெட்ரிக் டன்னா அது வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கன்னா, May 1 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட்டட் 70th century குருத்வாரா சிஸ்கஞ்ச் சாஹிப் in Delhi on the 400th birthday of Guru Tegh Bahadur and offered prayers. ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்காம தலைவர் நேராக இங்கே போயிருக்காரு. நல்லது, சரி, நாட்டுக்காக தியாகம் செய்யுங்கள். was built by Sikhs at the site where 9th Guru was been beheaded by the Mughals in 1675. The center has planned long year activity. இதை நான் ஏற்கனவே கவர் பண்ணி நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்துலேயே. இந்த குரு தேக் பகதூர் ஏப்ரல் மாதமே கவர் ஆகிருக்கும், ரிப்பீட் ஆகிருக்கும். சிலது ரிப்பீட் ஆகும், சிலது ரிப்பீட் ஆகாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். லாங் இயர் ஆக்டிவிட்டி மார்க் த 400th Praha 9th Sri Guru on the death anniversary of Guru Tegh Bahadur in December. Last year, Prime Minister visited Gurudwara Rakabganj and paid tribute as well. Just ஞாபகம் வச்சுக்கோங்க, 4th anniversary Guru Tegh Bahadur. The first lot of 1.5 lakh dose of Russian COVID-19 vaccine, இது Sputnik 5, ஹைதராபாத்துக்கு போச்சு from Russia on May 1. The concern will be delivered to Dr. Reddy's laboratories, which are tied up with the Russian Direct Investment Fund to produce Sputnik 5 in India. The vaccines are to be tested now unless accepted, which might take another 2 weeks for rollout. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்புட்னிக் 5 வந்துருச்சுங்க, முக்கால்வாசி ரெண்டு இல்லாமல் வந்துடும். ஸோ ஸ்புட்னிக் 5 நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரஷ்யன் மெடிசனு, அதை கண்டுபிடிச்சது யாருன்னா கமாலயா நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடெமியாலஜி மைக்ரோபயாலஜி இன் ரஷ்யா. அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ சைனா கூட என்னென்ன வேக்சின் சூஸ் த கரண்ட்ஸில் கேட்கலாம், அந்த மேட்ச் தான் பழங்கிக்கலாம். சீனோ ஃபார்ம் கரண்ட் அஃபேர்ஸ் பேக் சைடில் வரும். சீனோ ஃபார்ம்னு ஒரு வேக்சின் இருக்குது. அதே மாதிரி சீனோ வேக் அப்படின்னு ஒரு வேக்சின் இருக்குது. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா நவீன் பட்நாயக் recently declared working journalist of the state of Odisha as the frontline COVID-19 warriors. Enna warriors? This announcement was made under the Gopa Bandhu Sambadika Swasthya Bima Yojana. Under the announcement, more than 6,500 journalists are to be benefited in the state. This is a scheme. Actually, frontline workers சொல்றதுக்கு இந்த ஸ்கீம். Gopa Bandhu Sambadika Swasthya Bima Yojana is the health insurance scheme that was launched for the journalists by the Odishan government 2018. Every day so done. Okay. இது என்னோட இது போட்டிருக்கு. Health insurance scheme cover to working journalists. The scheme includes cashless treatment in government and private hospitals. Several other states are declared journalists as frontline workers. எப்படின்னா ஒடிசா சொன்ன மாதிரி மத்திய பிரதேசம் இருக்குது, பீகார், பஞ்சாப், நம்ம தமிழ்நாடு, உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ். அப்புறம் பாருங்கள், இந்தியன் ஆர்மி ரீசென்ட்லி லான்ச்டு the first green solar energy harnessing plant எங்கன்னா சிக்கிமில் for the benefit of troops of the Indian Army. ஸோ இப்படி தான் கேட்பாங்க, வாட் இஸ் வாட்னு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரீன் சோலார் எனர்ஜி ஹார்னஸிங் பிளான்ட் எங்கே ஆரம்பித்தாங்க? சிக்கிமில் ஆரம்பித்தாங்க. யார் ஆரம்பித்தான்னு கேட்பாங்க. டெக்னிக்கல் டீடைல்ஸ் தேவைப்படாது. எத்தனை அடி உயரத்தில் இருக்குது அதெல்லாம் தேவைப்படாது. எத்தனை கிலோ வாட் தேவைப்படாது. எங்கே இருக்குது, யார் ஆரம்பித்தா அது தெரிஞ்சாவே போதும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். டிஎன்பிசியோ பேங்கிங் எக்ஸாமோ அவ்வளோதான் கேட்பாங்க. அந்த பிளான்ட் என்ன யூஸ் பண்ணுறது உங்களோட நாலேஜுக்காக சொல்கிறேன். வெனாடியம் பேஸ்டு பேட்டரி டெக்னாலஜி
built at of 16,000 அடி உயரம், collaboration with the IIT Mumbai. Recently launched a solar power plant at Jalandhar Cantonment as part of the Go Green initiative. It was constructed at the cost of 5.6 crores, 16 crores. Our Indian Navy recently launched Operation Samudra Setu 2 to fulfill the oxygen requirement of the country. Samudra Setu என்னன்னா ஒன்றும் இல்லை. Under the operation, warship deployed to carry liquid oxygen filled cryogenic containers from various countries. INS Talwar, INS Kolkata இது யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய ஷிப் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பாட்டம் கீழே பார்த்தோம்னா நான் லைனாக போட்டிருப்பேன், ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். எத்தனை கப்பல் இன்வால்வ் ஆனதெல்லாம் கேள்வி இல்லை, எவ்வளோ கப்பல் உள்ள பேருக்கும் வரும், அது மேட்ரு இல்லை. நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு கடைசியாக அட் த எண்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா சமுத்திர சேது 2 அப்படின்னு எதை சொல்ல வரீங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே போதும், நம்மளுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ஏஷியாட்டிக் லயன்ஸ் அட் ஹைதராபாதிஸ் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் ஹவ் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன். என்ன 8 ஏஷியாட்டிக் லயன்? திஸ் இஸ் பெர்ஹாப்ஸ் த ஃபர்ஸ்ட் நோன் கேஸ் ஆஃப் த ஹியூமன்ஸ் இன்ஃபெக்டிங் லயன்ஸ் அண்ட் மேக்கிங் தம் சிக் இன் த கண்ட்ரி. சிங்கம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான். கரண்ட்லி நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜூஸ் இன் ஏஷியா, க்ளோஸ் டு விசிட்டர்ஸ். த சென்டர் ஃபார் செல்லுலர் மாலிகுலர் பயாலஜி லெபார்டரி கன்சர்வேஷன் இண்டஸ் ஸ்பீஷிஸ், இதுதான் சிசிஎம்பி லக்கௌண்ட்ஸ், அதுக்கு பேர் லெபார்டரி ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் அப்ரிவேஷன் கேட்பாங்க. அப்ரிவேஷன்லாம் பேங்கிங்கில் எக்ஸாமாக வந்திருக்கு, இதோ வந்திருக்கு. லக்கௌண்ட்ஸ்னு என்ன வந்திருக்கு? carried out detailed investigation of the samples for genome sequencing to find out if the strain came from human beings or not. All the 8 lions have responded well to the treatment required ஆயிடுச்சான். ஸோ ஏஷியாட்டிக் lions are one of the 5 pantheric cats native to India. அதான் இங்கே மேட்ரே. இந்தியாவுக்கே உரித்தான ஒரு விலங்கு வம்சம் அது. with the others being Indian snow leopard, Bengal tiger, clouded leopard, Indian leopard. Next பார்க்குறோம், the center has allotted 20 entities including Swiggy, the Dunzo, SpiceJet to carry out experimental flights of drones beyond the visual line of sight. அதுக்கு பேர் என்னன்னா BVLOS, பியாண்ட் விஷுவல் லைன்னா கண் தொலைவில் எட்டாத தூரத்துக்கும் போய் சேர்றது, அதான் பியாண்ட் விஷுவல் லைன். என்ன பண்ண போகிறாங்க? அக்கார்டிங்லி ரெஸ்டாரண்ட், மெடிசன் அண்ட் கிராசரி டெலிவரி அக்ரிகேட்டர்ஸ் இன்க்ளூடிங் யார், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்ஸோ, அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா soon will be able to deliver through drones in the pandemic. In this regard, the test run is controlled environment have already started, and the Union Aviation Ministry said in a statement on May 5 it has granted conditional exemption from unmanned aircraft system rules 2021 to these 20 entities. ஸோ ட்ரோன் மூலமாகவே சாப்பாடு, மெடிசன் அனுப்புறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆன் May 5 பார்க்குறப்ப the Supreme Court refused to re-examine 1992 verdict which puts a cap of 50% quota. 50% quota என்னன்னா ரிசர்வேஷனில் போடுறது. அது வந்து என்னென்ன ஸ்டேட்லாம் இப்போ 50% மேலே இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் கிடையாது, சமூகத்தில் ஃபஸ்ட் ரிசர்வேஷனை பற்றி ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஐடியா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து யாருக்கும் அப்படியே கோட்டான்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. மெயினாக சொல்ல போனால் சங்கீஸ்க்கு பொறுத்த மூளை, அதாவது அந்த மாட்டு மூளைக்கு வந்து என்ன புரியும்னா, நாட்டு மூளைக்கும் ஒயிட் கிராஸ் மூளைக்கும் என்ன புரியும்னா, அது வந்து எங்களை அழிக்குது, இல்லைனா நீ இல்லை ஓசியாக வந்துட்ட. ஓசி கிடையாது, பல தலைமுறையாக நம்ம தாத்தாக்கு தாத்தா எல்லாரும் கூழ கும்பிடு போட்டு படிப்பை அவங்களுக்கு போய் சேர விடாமல் பண்ண பாவிங்க தான் இப்போ ரிசர்வேஷன் கெட்டதுன்னு வாய்க்கிலேயே பேசிட்டு திரியிறானுங்க. அதுக்கு கூட சில ரவுடி பயலுங்க மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த எக்ஸாம்பிள் எச் ராஜா மாதிரி, அர்ஜுன் சம்பத் மாதிரி, நாராயணன், ஓட்டவாய் நாராயணன் மாதிரி ஒரு ரவுடி கும்பல் வந்து கூட சேர்ந்து கத்திட்டு கிடக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு நிகராக இல்லை படிப்பில் யாரும் வந்துடக்கூடாது. இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை தவிர மற்றவெல்லாம் டாக்டராக ஆரம்பிச்சிட்டா, அதனால் அவளுக்கு பின்னாடி கடுப்பாக எரியுது, பின்னாடி கட்டியாக தொங்குது போலக்கு. அதனால் அவங்க கத்துவானுங்க. நம்மளை இது வந்து கோட்டான்னு சொல்லி ரொம்ப இலக்காரமாக பேசுவானுங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இது நம்மளுடைய உரிமை, இது இலவசம் கிடையாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரிசர்வேஷனாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க நீங்கள். ஸோ த அபெக்ஸ் கோர்ட் டர்ன் டவுன் த ப்ளீ மேட் பை த வேரியஸ் ஸ்டேட்ஸ் சீலிங் ஃபிக்ஸ் பை த கோர்ட். 50% மேலே போகக்கூடாதுன்னு இருக்குது. நல்ல வேலையாக நம்ம 69% ப்ரொடெக்ஷனும் நம்ம வச்சுருக்கோம் நம்ம.
ஸோ நம்மள்ட்ட தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. டிஃபென்ஸ் நியூஸ் பார்க்குறோம். டிஃபென்ஸில் என்ன பார்க்கலாம்? ஸோ நீங்கள் இதில் 992 என்ன சொல்ல வந்தேன்னா, இந்திரா ஷகானி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. இந்திரா ஷகானி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸ் தான் 1992 வேர்டிக்ட்னு சொல்லும். அது வந்து பாலிட்டி படிக்கிறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மிகாந்தோ இல்லை எந்த புக்காக இருந்தாலும் சரி, நான் கொடுத்த சோர்ஸ் மெட்டீரியல்லாம் பக்காவாக இருக்குது. இதை பற்றி இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. ரிசர்வேஷன் பற்றி இருக்குது, எக்ஸ்பிளனேஷனோட டேட்டாவோட இருக்குது. வாட் ஹேப்பன்ட் இன் 1950s, வாட் ஹேப்பன் இன் 1970s, வாட் ஹேப்பன் இன் 1992, வாட் ஹேப்பன் ஆஃப்டர் ரிசர்வேஷன் கம் டு எக்ஸிஸ்ட் பாலிசி, அதனுடைய மக்களோட டெவலப்மெண்ட் என்னது. ஸோ பீகாருக்கும் நம்மளுக்கும் எப்படி கடந்தோம், நம்ம ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தோடனே அவன் மாற்ற முதிரத்தை அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். அதனால தான் இன்னும் குடிச்சிட்டு இருக்கான். நம்ம மனுஷனாக மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ப்ராக்டிஸில் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும். ஸோ April 30, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் கிராண்டட் ஸ்பெஷல் எமர்ஜென்சி ஃபினான்ஷியல் பவர்ஸ் டு வாட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். எதுக்குன்னா கோவிட் ரிலேட்டட் அசிஸ்டன்ஸ் டு ஜெனரல் பப்ளிக்காக. இவங்க இந்த மாதிரி சில காமெடி வேலைலாம் பண்ணுவானுங்க, அது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 3 more ஃப்ரெஞ்ச் ஆரிஜின் ரஃபேல் ஃபைட்டர் வாங்கியிருக்கோம். யாருக்கு அடிக்க போகிறோம் தெரியல. நம்ம ரிபிடாக ரீஃபில் பண்ணுறாங்களா. ரஃபேல் எத்தனை வாங்கினோம், ஆம்னி ரோல் ரஃபேல் எத்தனை வாங்கியிருக்கோம், அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ரஃபேல் ஸ்குவாட்ரன். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ரஃபேல் ஸ்குவாட்ரன் அவன் எவ்வளோ கணா வாங்கிட்டு போகிறான், காசாக பணமாக விட்டு அடிக்க வேண்டியதான். ஏன்னா இதுலேயே நிறைய குளறுபடி இருக்குது. நான் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கலான்னு ஒரு கட்சி சொல்லுது. இவங்க என்னென்னா இல்லை இது வந்து ரொம்ப அதிகம்னு கம்மின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு. ஸோ எதுனோ பண்ணிட்டு போகிறேன். எப்படியும் வாங்கி ஆயுத பூஜைக்கு ஒரு வாட்டி எலுமிச்சை பழத்தை வச்சு ஏற்றுவானுங்க. அப்புறம் 4-5 சந்தனம் தடவி ரூமில் போய் போட்டிடுவாங்க. அதுக்கு போய் இத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க. நம்மளும் அடிக்க போகிறதில்ல, எவனும் அடிக்கவும் வாங்க போகிறதில்ல. சரி, த ஃபஸ்ட்டு ரஃபேல் ஸ்குவாட்ரன் 17 கோல்டன் ஆரோஸ் அதுக்கு பேர் இஸ் ஆல்ரெடி ஆப்ரேஷனல் at the Ambala Air Base. So the second 101 Falcons squadron in turn will now come up at the Ashimara Air Base in West Bengal. 4.5 generation Rafales are armed with long standoff weapons like the over 300 kilometers range Scalp air to ground cruise missiles. அதாவது வானத்தில் இருந்து என்ன கிரவுண்டுக்கு அனுப்புகிற மிசில்லாம் கேரி பண்ணுமா, இவ்வளோ தான். ஸோ ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2 என்ன பண்ணுறாங்க, அண்டர் த ஆப்ரேஷன் வார்ஷிப்ஸ் ஹேவ் பீன் டெப்ளாய்டு டு கேரி லிக்விட் ஆக்சிஜன் ஃபில்டு கிரையோஜெனிக் கண்டெய்னர்ஸ். இதுதான் சொல்லிட்டு இருந்தல ஆப்ரேஷன் சேத்துன்றது. சமுத்திர சேதுன்றது நம்மளுடைய போர்க்கப்பல் யூஸ் பண்ணி பிராணவாயுவை எடுத்து வர்றது, ஆக்சிஜனை எடுத்து வர்றது. ஸோ 2 ships INS தல்வாரும் கொல்கட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. தல்வாரை பண்ணுது, கொல்கட்டா அதை பண்ணுது. ஐராவத் டு என்டர் சிங்கப்பூர் அண்டு ஜலாஷா வில் ஆல்சோ டைவர்டட் டு த மிஷன். அப்புறமேட்டு நம்ம பேட்ரோல் ஏர்க்ராஃப்ட் வாங்கியிருக்கோம் யூஎஸ் கிட்ட இருந்து. P-81 அப்படின்னு ஒரு போயிங் ஏர்க்ராஃப்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது பேட்ரோல் லாங் ரேஞ்ச் பேட்ரோல் ஏர்க்ராஃப்ட், அப்படியே பேட்ரோல் பண்ணிட்டு வரும். மேனுஃபேக்சர்ட் பை த போயிங் ஃபார் இந்தியன் நேவி. இட் இஸ் a variant ஆஃப் P-8A பொசைடன் மாதிரி. த பொசைடன் இஸ் ஆப்ரேட் யூஎஸ் நேவி. நம்மளுக்கு வாங்கினது P-81. P-81 is capable of conducting maritime patrol, anti-submarine warfare, reconnaissance missions and surveillance. ஆமாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட், BVLOSன்னு என்னது? ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் தான் BVLS ட்ரோன்ஸ். நான் சொன்னல ஒரு 20 என்டிடிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான். ஸோ பியாண்ட் விஷுவல் லைன் இட் இஸ் த டிஸ்டன்ஸ் வேர் த ட்ரோன்ஸ் UAVs operating outside the normal visible range. It is the second stage in the testing of drones. In the first phase of testing, the drones operate within the visual line of sight. அப்புறம் ஆர்பிச்சுவரி யார் இறந்து போயிருக்கா, இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலி சோராப்ஜி 91 years, former Attorney General of India. Soli Sorabji, a veteran lawyer and legal luminary, passed away April 30 after being admitted to a private hospital, South Delhi for treatment of COVID infection. Soli Sorabji, former Attorney General of India. அவருக்கு என்ன ஃபேமஸ்னா, இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. He was famously assisting Nana Palkiwala, another courtroom genius, along with Fali Nariman, landmark of Keshavananda Bharati versus State of Kerala case, Uvaga government. Okay, run. இது என்னன்னா, பாலிட்டி படிக்கிற போது இவங்க 2 பேரும் நீங்கள் வந்துடுவீங்க. ப்ரியாம்பிள் நானா பல்கிவாலா சொல்லுவார், முகப்புரை எவ்வளோ இம்பார்ட்டண்ட். பல்கிவாலா ஜட்மெண்ட் மாதிரி எதுவும் படிச்சிருக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஜீனியஸ். ஸோ ப்ரியாம்பிள் பற்றி படிக்கிற பல்கிவாலா என்ன சொன்னார், ஏர்னஸ்ட் பேக்கர் என்ன சொன்னார், ப்ரியாம்பிள் முகப்புரையை பற்றி பல்கிவாலா ஒரு கருத்து என்ன,
எல்லாத்தையும் நீங்கள் படிப்பீங்க. எல்லாமே கொஸ்டினில் வருது. நான் சோர்ஸ் மெட்டீரியலில் தெளிவாக அதை கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் சொல்லியிருப்பேன், அதுலேயே கேசவனந்த பாரதி கேஸ், இதுக்கு 13 ஜட்ஜோ 12 ஜட்ஜோ உட்காந்துருப்பாங்க. இது வரையும் ஹையஸ்ட் ஜட்ஜு உட்காந்து விசாரித்த கேஸ் இதுதான், கேசவனந்த பாரதி கேஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ அது அப்படி இருந்த அதில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஆள் சோலி சொராப்ஜி, அவர் இறந்து போயிட்டார். ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம், ஜென்ரலாக பார்த்துக்கோங்க, எது நியாயம் எது வருமோ அதை அடிங்க. நீங்கள் ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டான். 2-3 கொஸ்டின் வரும் ஸ்போர்ட்ஸ், அவ்வளோதான். இந்தியன் ஜிம்னாஸ்ட் யாருன்னா பிராணிதி நாயக், qualified through the continental quota for the Tokyo Olympics. 26 old from West Bengal, will be the country's only gymnast participating in next Olympics. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து நியூசிலாண்ட் வெயிட் லிஃப்டர். இது ப்ராடுனோவா அப்படின்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது. ப்ராடுனோவா ஒரு 3 வாட்டி ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்க இந்தியன் உமனில், ப்ராடுனோவான். அதை பற்றி கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஜிம்னாஸ்டில் அது ஒரு டேர்ம், அது ப்ராடுனோவான். நான் படிக்கிற டைமில் எங்கள் வாத்தியார் எனக்கு எடுத்தார். அதாவது வடிவேல் சொல்ல மாதிரி கிறுக்குன்னு 3 ரவுண்டு ஏரில் அடித்து லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆகிறப்ப சும்மா நறுக்குன்னு லேண்ட் ஆகும். சில பேர் செத்தே போயிருக்காங்க. அது வந்து ஒரு பொண்ணு தான், இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு, ஃபாரினுக்கு அப்புறம் நான் அந்த பொண்ணு தான் தீபா கர்மாக்கரோ ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கரெக்டாக ஞாபகம் இல்லை, தீபா கர்மாக்கரா கூட இருக்கலாம். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ ஜிம்னாஸ்ட் பற்றி கேட்குறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக சிலது வரும். ஃபஸ்ட்டு உமன், ஃபஸ்ட் இந்த கண்ட்ரி, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நியூசிலாந்து வெயிட் லிஃப்டர் பார்த்தீங்களா, லாரல் ஹுபார்ட் இஸ் செட் டு பிகம் த ஃபஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அத்லட் டு கம்பீட் த ஒலிம்பிக் கேம்ஸ். நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட்னாவெல்லாம் 2014-15 வந்தது. ஆமாம், இப்போ மெமரி பார்த்துக்கோங்க நீங்கள். பெருமைக்கு 2015 எங்கள் வாத்தியார் எடுத்தது. ஆமாம், ஏன்னா அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு, அந்த கேள்வியும் வந்துச்சு. அப்போ தான் ஞாபகம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜிம்னாஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கேட்குறப்ப இந்த மாதிரி கேட்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ப்ராடுனோவானா என்ன ஸ்போர்ட்டு, அவங்க என்ன கேட்பாங்கன்னா ப்ராடுனோவா இஸ் ரிலேட்டட் டு விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்னு கேட்பாங்க. பேங்கிங்கில், டிஎன்பிசியில் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ப்ராடுனோவான்றது ஜிம்னாஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அது படிக்கிறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அத்லட் டு கம்பீட் த ஒலிம்பிக் கேம்ஸ் யாருன்னா நியூசிலாந்து. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க பேர்னா லாரல் ஹுபார்ட், 43 வயசு. ஷி வாஸ் பார்ன் மேல் but transitioned to female in her 30s, is on the verge of reaching the Tokyo Olympics, but under coronavirus enforced new qualification rules, Hubbard, who was competed as the male, became eligible to lift as woman after showing testosterone levels below the threshold required by the, அதனால் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக போகிறாங்க. On May 8th, Mercedes Lewis Hamilton became the first driver in the history of Formula 1 racing to make it to 100 pole position. ஆமாம், ஃபஸ்ட்டு ஆகிறாராம். அதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்கா, த 7 times வேர்ல்ட் சாம்பியன் போல் ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப்டர் செட்டிங் த ஃபாஸ்டஸ்ட் லேப். லெஜெண்டரி மைக்கேல் ஸ்குவாக்மெச்சர் வித் செகண்ட் ஆன் த லிஸ்ட் வித் 68 போல் பொசிஷன். அதை 100 போல் பொசிஷன் லூயிஸ் ஹாமில்டன். நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல். இந்தியாவுக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் அப்போ இன்டர்நேஷ்னல் நியூஸ் பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வில் பிகின் த 4-day விசிட் டு லண்டன். என்ன பண்ண போகிறாரு, ஜஸ்ட்டு போயிட்டு என்னென்னு பேசுவார். குரூப் ஆஃப் G7 கண்ட்ரீஸ். G7ல் யாருன்றதை பார்த்துக்குறோம். நீங்கள் G7ல் யாரெலாம் இருக்கான்னா பிரிட்டன், USA, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். அது போய் பேச போகிறார். யுனைடெட் நேஷன்ஸ் ரீசென்ட்லி ரிலீஸ்டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்டு, 1.6 பில்லியன் பீப்புள், 20% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் சர்வேல். அப்புறம் ஹெக்டேர்ஸ் இருக்கான். அந்த ரிப்போர்ட்டர் ப்ரொவைடட் ஓவர்வியூ ஆஃப் த 6. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, who released the report. United Nations recently report Global Forest Goal report ரிலீஸ் பண்ணது UN. அவ்வளோ தெரிஞ்சால் போதும். Prime Minister Narendra Modi, Russian President Putin recently agreed 2+2 ministerial dialogue. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்பாங்கன்னா, 2+2 ministerial dialogue was held between which are the following countries? India, UK, India, Afghanistan, India, Pakistan, India, Russian கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? இந்தியா அண்டு ரஷ்யா. ஸோ இப்படி தான் கேள்வியே வரும். அண்ட் ஓகே, ரஷ்யா இஸ் த ஃபஸ்ட்டு நான் குவாட் மெம்பர். குவாட்னா யார்? ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பானு, கனடா இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் குவாட் மெம்பர்ஸு.
India is hold dialogue between in 2021 President Putin is to visit India to hold the India-Russia bilateral summit. World Health Organization WHO recently listed mRNA vaccine for Moderna for emergency use. ஸோ எமர்ஜென்சி யூஸுக்காக mRNA வேக்சின் WHO யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் சீனோவேக் அப்படின்னு இப்போ கூட நியூஸில் இருந்துச்சு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்பிளைன், இதெல்லாம் பேங்கிங்கில் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ராக் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் இட்ஸ் செகண்ட் டெஸ்ட் ஃப்ளைட் ஃப்ரம் மொஜாவே ஏர் ஸ்பேஸ் போர்ட் இன் கலிஃபோர்னியா. ரெண்டு ட்வின் பேர்ட் மாதிரி இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டோ லான்ச்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மேலே போய்ட்டு வரும். ஃபஸ்ட்டு ஃப்ளைங் அட் டாப் ஸ்பீட் ஆஃப் 320 km/h. ஆமாம், இட் இஸ் அ மேசிவ் பேர்ட் மென்ஷன் த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் லைக் சின்பாட் த சைலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக் அதோட பேர். ஆன் May 5 த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இஷ்யூடு ஃப்ரெஷ் கைட்லைன்ஸ் ஃபார் லிமிட்டிங் சோடியம் கண்டென்ட். எதுக்கு சோடியம் கண்டென்ட்? எங்கே? அதாவது எக்ஸசிவ் சால்ட் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் புட்டிங் பீப்புள் கிரேட்டர் பொட்டன்ஷியல் ஃபேட்டல் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ். அதனால் WHO சொல்லியிருக்கான், உங்கள் சாப்பாடில் உப்பு இருக்கிறதா கேட்குறாங்களே, லிமிட்டட் சோடியம் NaCl உப்பு இருக்கிறதா? எப்பா ரொம்பலாம் உப்பு போட்டு சாப்பிடாதப்பா, போய் சேர்ந்துருவேன், நெஞ்சு அடிச்சு பக் அப்படின்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி WHO சுகாதார நிறுவனம் சொல்லுது. இனிமேல் கேட்டிங்கன்னா உப்பு இருக்குதா, நெஞ்சடிக்கணுமான்னு கேட்கணும். ஆமாம், நெஞ்சடிச்சுக்குமா. ஸோ அதிகமான உப்பு கெட்டது. On May 8, Prime Minister Modi meets 27 EU heads of state and government in a leader meeting. அதாவது Porto, when Prime Minister Modi will join virtually during the meeting. ஃபார்மல் இதெல்லாம் சும்மா நார்மலாக நடக்கிறதுங்க. FTA மீட்டிங்ஸ்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. நானும் வர்த்தகத்தை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, டியூட்டி இல்லாமல் பண்ணிக்கிறேன். அதான் சொல்கிறது ஃப்ரீ ட்ரேட்னா. On May 7, WHO gave emergency use of the COVID-19 vaccine. நான் சொன்னல சீனோஃபார்ம், இப்போ சீனோவேக் ஒரு நியூஸில் வந்திருக்கு. ஸோ விச் சைனீஸ் வேக்சின் கிவன் எமர்ஜென்சி அப்ரூவல்? சீனோஃபார்ம். அவ்வளோதான் கொஸ்டின். அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்க மாட்டான். ரெமனண்ட் ஆஃப் சைனாஸ் ஒரு பிக்கெஸ்ட் ராக்கெட், அதாவது லாங் மார்ச் 5B, அந்த மேலே வெடிஞ்சு போச்சான். அது இந்தியன் ஓஷனில் வந்து விழுந்திருக்கும் அந்த ராக்கெட்டோட உதிரி பாகங்கள். ஸோ லாங் மார்ச் 5B விச் ராக்கெட்னு கேட்டாங்கன்னா சைனீஸ் ராக்கெட். அந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். எங்கே விழுந்திருக்கு? வெஸ்ட் ஆஃப் த மால்டிவ்ஸ் ஆர்ச்சிபெலாகோ. Debris from Long March 5B has been in the sky since it blasted off China. So track of the falling could be waited for days. Couldn't be. The rocket carried the Tianhe core model of China space station. Next, new soybean variety. Soya variety இருக்குல்ல, MACS 1407. இதெல்லாம் கொஞ்சம் கேட்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இந்தியன் சைனஸ் ரீசென்ட்லி எல்லாம் நியூ சோயாபீன் வெரைட்டி. ஆமாம், MACS 1401. அவ்வளோதான். அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தா போதும். அது என்னன்னா, இட் இஸ் த ஹை ஈல்டிங் வெரைட்டி தட் கிவ்ஸ் 39 குவிண்டால் தருமா ஒரு ஹெக்டாருக்கு. ஒரு குவிண்டால்ன்றது 100 கிலோ. அப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே, வேறு லெவலில் தருது. ஃபஸ்ட்டு நோன் ப்ரெக்னென்ட் மம்மி டிஸ்கவர்ட். இதெல்லாம் ஏன் போட்டிருக்கான்னா, 2005 2019 16 டெனிசோவன் மேன் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது பேப்பரில் நான் படிச்சிருந்தது, நான் அதை கொஸ்டினாகவும் கேட்டிருந்தாங்க. டெனிசோவன் அப்படின்றது என்னன்னா ஏன்ஷியன்ட் மேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்கும். போலாண்ட் ரிசர்ச்சர்ஸ் டிஸ்கவர்ட் ஃபஸ்ட்டு எம்பால்மெண்ட் ப்ரெக்னென்ட் உமன் மம்மி. அதாவது ஹிஸ்டரி சயின்டிஸ்ட் ஃபவுண்ட் அ ஃபோட்டோஸ் இந்த மம்மி. அதுக்கு பேர் என்ன? வார்சாவ் மம்மி ப்ராஜெக்ட்னு பேர். அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறாங்க? டப்ட் ஆஸ் த மிஸ்டீரியஸ் லேடி ஆஃப் த நேஷனல் மியூசியம் இன் வார்சாவ். ஷி பிலீவ் டு பி 28 years old. ஓகேயா? ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட். யூஎஸ் புட்ஸ் இந்தியா அண்ட் ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட். நம்மளை கண்காணிக்கும் பட்டியலில் வைத்து விட்டார்கள். 301 ரிப்போர்ட்டுன்றது டீல்ஸ் வித் வாட், அவ்வளோதான் கேட்பான். அதை தவிர ரொம்ப டீட்டெயில்டாலாம் கேட்குறதுக்கு மெயின்ஸில் தான் போகணும். அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் போகணும். இந்தியா யூஎஸில் தான் அதை பற்றி பேசணும் நம்ம. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 301 ரிப்போர்ட்ன்றது என்னென்னா, இந்தியா மேலே யூஎஸ் வந்து வச்ச ஒரு ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூஎஸ் கொலோனியல் பைப்லைன் அட்டாக். அதுக்கு பேர் என்ன? டெக்சாஸ் பைப்லைன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் 45% ஆஃப் த பெட்ரோல் டீசல் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யூஎஸ் ஃபோர்ஸ் டு ஷட் டவுன் ஆஃப்டர் சைபர் அட்டாக் பண்ணிட்டாங்க. கால் டார்க் சைட் அப்படின்னு ஒரு குரூப் வந்து பைப்லைனை வந்து சைபர் அட்டாக் பண்ணி கட் பண்ணிடுச்சு. அதனால் பெட்ரோலுக்கு ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு யூஎஸில். அதான் பைப்லைன் அட்டாக்கு. சும்மா அந்த இது எந்த கண்டென்ட்டில் வரும்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சைபர் சயின்ஸு அப்படின்னு வரும். அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க. என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் வருது? RBI எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் T. Ravi Shankar has been appointed as the 4th Deputy Governor of the சென்ட்ரல் பேங்க்கில் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ராபி சங்கரை.
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இதுலேருந்து நிறைய கேட்பாங்க. எப்போவுமே ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்தால் ஒரு 6லேருந்து 7 கொஸ்டின் சயின்ஸ் டெக்னாலஜி சுற்றியே வரும், எப்படியாச்சும் சுற்றிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய கண்டென்ட். ரிசர்ச் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ் ஃப்ரம் யூகே, போர்ட்டபிள் டிவைஸ் வித் பேப்பர் பேஸ்டு சென்சார் டு டிடெக்ட் குவான்டிஃபையிங் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஹெவி மெட்டால்ஸ் இன் ட்ரிங்கிங் வாட்டரில் கண்டுபிடிக்கிறதுக்கான். யார்? மெட்ராஸ் ஐஐடியும் யூகேவும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பரில் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். கெமிக்கல் சேஞ்ச் நடக்குமா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. The climate change causing the melting of glacier has led to the shift in the axis along with the earth rotates. So as it published in geophysical research. Okay, ஒன்றும் இல்லை, எர்த்தோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குல்ல, இந்த சுற்றுப்பாதை இருக்குல்ல, சுற்றுற வேகம் இருக்குல்ல, அது வந்து யூஸ்வலாக 1990 விட ரொம்ப அதிகமாக சுற்றுதான், by a few milliseconds. DRDO has repurposed a potential cancer drug. என்ன drug? 2-deoxy-D-glucose 2DG for the treatment of COVID-19 infection. ஸோ DRDO என்ன கேட்பாங்கன்னா, இந்த 2-deoxy-D-glucoseன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அது யார் கண்டுபிடிச்சா, இந்த மாதிரி ரெண்டு விதமான கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாவே போதும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ நியூ ட்ரக் ரிசீவ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா நாட் ஃபார் த எமர்ஜென்சி யூஸ் ஆஃப் த அட்ஜங்க்ட் தெராப்பி ஃபார் மாடரேட் டு சிவியர் ஹாஸ்பிட்டலைஸ் COVID-19 பேஷண்ட்ஸ். த ஆன்டி COVID-19 அப்ளிகேஷன் ஹாஸ் பின் டெவலப்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அப்ளைட் சயின்சஸ். ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரியும் உள்ளே சேர்ந்துருக்கு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2-deoxy-D-glucose 2DG இப்போ கூட ட்ரக் வந்துருக்கு கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக. நாசாவோட இன்ஜினிட்டி பிகின்ஸ் எ நியூ ஃபேஸ், அதாவது ஒரு மாஸ் ரோவர் இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் ஆஃப் மாஸ் 2020 ப்ராஜெக்ட் ஆஃப் நாசா, 4th of its 5 planned flight successfully. It has completed its month-long technology demonstration, TDன்னு சொல்லுவாங்க. அதாவது லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். Now it is beginning its new phase. This new phase is called operational demonstration phase, ODEPன்னு சொல்லுவாங்க. So it is for technology demonstration phase. Uranium-214 lightest form of uranium கண்டுபிடிச்சிருக்காங்க. Scientists recently created lightest form of uranium called uranium-214. The discovery reveals more information about the alpha particle. The alpha particle, those particles that gets ejected from radioactive elements at the decay. So uranium-214 lightest uranium. uranium ரொம்ப actually U-235 தான் சொல்கிறாங்க, ஆனால் U-214 lightest uranium. First blow away galaxy discovered, அதாவது தனியாக போனது. The astrophysicist from the Minnesota Institute of Astrophysics has discovered the first blow away galaxy using Gemini telescope. The galaxy வந்து named as Pox 186 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Crocidura narcodamica அப்படின்னா நியூ ஷ்ரூ ஸ்பீஷிஸ் found at ANN. A team from Zoological Survey of India discovered new insect eating mammal species. அதாவது இன்செக்ட் ஈட்டிங் மேமல்லாம். அதுனா இன்செக்ட் ஈட்டிங் மேமல் எலி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் கிராக்கிடோரா நார்கோடானமிகா கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பேர். அதாவது மவுஸ் மாதிரியே இருக்கும். மேகாலயாவில் ஒரு 100 மில்லியன் வருஷம் பழமையான எலும்புக்கூடு எதான் எலும்புக்கூடு? சாராப்போ டைனாசர். அந்த சாராப்போன்னா ஞாபகம் இருக்கும், அப்படியே லென்த்தாக வந்து இப்படி வால் வரும்ல, பெருசாக வரும்ல, அதான் சாராபாட். Researchers in the Zoological Survey of India have recently found a fossil bone of the sauropod dinosaur. அது எத்தனை வருஷம் பழசு? 100 மில்லியன் வருஷம் பழசு. வெஸ்ட் காசி ஹில்ஸ் ஆஃப் மேகாலயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Mayflower 400 அப்படின்னு என்னென்னா ஃபஸ்ட்டு AI ஷிப்பு, கப்பல். Mayflower 400 recently news is related to what? It is artificial ship, intelligence ship அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஒரு Mayflower 400, world's first artificial ship about Mayflower 400. It is the 15-meter long, weighs 9 tons, basically a trimaran. It navigates with the complete autonomy. The ship is to study the marine pollution and analyze plastics in water. Parker Solar Probe detected radio signals from Venus. இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நாசா ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் பார்க்கர் சோலார் ப்ரோப். எதுக்கு அனுப்புனதுன்னா நேச்சுரல் ரேடியோ சிக்னல் ஃப்ரம் வீனஸ்க்காக அனுப்புனது. ஸோ அந்த வீனஸ்லேருந்து அனுப்பியிருக்கு. வாட் இஸ் த ப்ரோப் ஃபைன்னா, த பார்க்கர் சோலார் ப்ரோப் மெஷர்ட் த வெனிஷியன் அட்மாஸ்பியரை அளவு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோப் இஸ் அபவுட் வீனஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்.
இன்ஜெனிட்டி வந்து மார்ஸுக்கான ஹெலிகாப்டர். வாட் ஆர் த ஃப்ளாஸ் இந்த சூத்ரா மாடல்? ஃபஸ்ட்டு வாட் இஸ் சூத்ரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சசப்டபிள் அடங்குமா, அன்டிடெக்டட் கண்டுபிடிக்க முடியாது, டெஸ்டட் பாசிட்டிவ் அண்டு ரிமூவ் அப்ரோச். அதான் சூத்ரா மாடல்றாங்க. எதுக்குன்னா ட்ரஜெக்டரி ஆஃப் த கோவிட் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன ஃப்ளானா இது என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவோம்னா சசப்டபிலிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன் அன்டிடெக்டட் அண்ட் பாசிட்டிவ் பர்சன்ஸை கண்டுபிடிச்சிடுமா. ஆனால் ஃப்ளா என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் இன்கேபிள் டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் அண்டர் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். அதான் பிரச்சனை. கேலிப்ரேஷன்ஸ் வேர் நாட் கரெக்ட். அப்புறம் பாருங்கள், மில்லி செகண்ட் பல்சார் டிஸ்கவர்ட். பல்சார் சொன்ன குரூப் ஆஃப் அஸ்ட்ரோனமர்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் 8 மில்லி செகண்ட் பல்சார், ஒரு மினிட் போடுறது. தி டென்ஸ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் கிளாக் குளோபுலர் கிளஸ்டர்ஸ். த பல்சார்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் யூசிங் த மீர்காட் டெலஸ்கோப் லொக்கேட்டட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இதோட முடிஞ்சு போச்சுங்க சயின்ஸ் டெக்னாலஜி. இன்னும் நான் இது வந்து ஆக்சுவலாக மே மாதம் 1 10 தான் இருக்குது. நம்ம அடுத்து வந்து மே 11 20, அப்புறம் 20 30, இப்படி 31 30, இப்படி நம்ம மே மாதம் கரண்ட் 31, இது மாதிரி மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம முடிக்கணும் நம்ம. அப்புறம் ஜூன் மாதம் எவ்ரி 5 days to 6 days கரண்ட் அஃபேர்ஸ் 5 டேஸில் அப்டேட் ஆகி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை அடிச்சு விடுங்க. ஸோ எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துகிட்டே இருக்கும். என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நீங்கள். ஸோ அதில் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் நாங்கள் அடுத்த லெவலில் என்ன பண்ணுறதுன்றதை. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி கான்ஸ்டியூட்டட் a committee under the managing director Janaki Raman to assess the second regulatory review authority RRA. அவ்வளோதான், இது தெரிஞ்சால் போதும். The committee under regulatory review authority is under whom அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் பிரின்சிபல், இது நியூஸில் இருந்துகிட்டே இருக்கும். வாட் யூ நோ அபவுட் சிக்னிஃபிகண்ட் இல்லை ரீசென்ட்லி சீன் நியூஸ்னு கேட்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் மீன்ஸ் தட் டிரான்சாக்ஷன் இன் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி கேரிட் அவுட் பை அ non-resident Indian NRI இங்கே. This includes download of a software or data. In June 2019, the Finance Minister Sitharaman called for G20 countries to adopt significant economic presence. ஒன்றும் இல்லை, இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பில் இருக்காங்களே அவங்க வந்து இந்தியாவில் சர்வர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் பை NRI. RBI to conduct first SLTRO for small finance bank. What is SLTRO? Special long term repo operation of 10,000 crores for SFBs. அது தெரிஞ்சால் அவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். இந்த ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ யார் பண்ணுவா? RBI வந்து என்ன லெண்ட் டு பேங்க், இது ரெப்போ. ரிவர்ஸ் ரெப்போனா என்ன சொல்லுவாங்க? பேங்க்ஸ் கிவ் டு RBI. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு RBI தான் ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ ரெப்போவோட வட்டி கம்மியாக இருக்கும், ரிவர்ஸ் ரெப்போ வட்டி இவன் வாங்குறது வந்து அதிகமான வட்டிக்கு வாங்கிப்பான். சரி ரெப்போக்கு தர வட்டி அதிகமாக இருக்கும். RBI பேங்க் கிட்டேருந்து வாங்குதுன்னா குறைஞ்ச வட்டி கிட்டேருந்து பேங்க் கிட்டேருந்து வாங்கிக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸ். Japanese government recently awarded the Order of Rising Sun to the Bengaluru-based Japanese teacher. யாருன்னா ஷியாமலா கணேஷ். ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அவர் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூரு பேஸ்டு டீச்சர். லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட். ஒன்றும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் அவார்டு இது. அந்த நவோமி ஒசாகா டென்னிஸ் ஜப்பான் வான் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர். ரஃபேல் நடல் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் தி இயர். அவ்வளோ தெரிஞ்சால் போதும். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் பெல்லி ஜீன் கிங் டென்னிஸ் USA. ஃபுட்பாலுக்கு 1, அமெரிக்கன் ஃபுட்பாலுக்கு 1. அதில் ரொம்பலாம் தேவைப்படாது. பிரேக் த்ரூ கம்பேக்கு இதுதான் ரொம்பலாம் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு உமன் பெஸ்ட்டு மென் அது தெரிஞ்சால் போதும். மிஸ்லனிஸ் பார்த்தீங்கன்னா புட்டோலா நாச் பப்பட்ரி ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் அசாம். இது ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேயும் வரும், இது இங்கேயும் வரும். த ட்ரஸ்ட் பேஸ்ட் இன் அசாம் ரீசென்ட்லி மேட் வீடியோஸ் யூசிங் த ட்ரெடிஷனல் ஆர்ட் கால்டு புட்டோலா நாச். த ஆர்ட் ஃபார்ம் யூஸ் டு டேக் த மெசேஜ் ரிலேட்டட் COVID-19 டு பப்ளிக் த்ரூ சோஷியல் மீடியா. அதாவது அந்த பொம்மை இந்த ஆட்டம்ன்றாங்களே, அந்த வேட்டியை விரிச்சு 2 பொம்மை ஆடிட்டுருக்கும்ல நம்ம ஊரில் ஆடுற மாதிரி, அந்த மாதிரி புட்டோலா ஆர்ட் ஃபார்ம் அங்கே இருக்குது. அண்ட் தென் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபெஸ்டிவல் இஸ் அக்டோபர் ஃபெஸ்ட்.
இது நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா இட் இஸ் 16 to 18 day ஃபெஸ்டிவல். ஜெர்மனியில் செலிப்ரேட் பண்ணுறது செப்டம்பர் அக்டோபரையும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இது தள்ளி வச்சுட்டாங்களாம் கொரோனானால. ஏன் பாவம் தப்பு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. மோர் தென் 6 million people from all over the world participate in celebrations. 60 லட்சம் பேருக்கு மேலே வராங்களாம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்க்குறதுக்காகவும் கொண்டாடுறதுக்காகவும். It is called Weizen locally. The festival is part of the Bavarian culture. It is being celebrated in the country since 1810. வராங்களாம். During the festival, large quantities of beer are consumed. In 2013, more than 7.7 million liters were served. So, பீர் அடிக்கிறதுக்காகவே ஒரு தனியாக ஆரம்பித்த ஃபெஸ்டிவல் தான் அக்டோபர் ஃபெஸ்ட். வாவ். Oldest human burial in Africa discovered at Panga Ya Saidi cave in Africa. Home of burialனா கம்பைன் எல்லாரும் சேர்த்து அடக்கம் பண்ணியிருக்கோம். 78,000 வருஷம் பழைய பரியல் டிஸ்கவர்ட் இன் கென்யன் கோஸ்ட். தி சைட் என்னது? பங்கா யா சைதி இஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ். இஸ் ரிலேட்டட் டு ஓல்டஸ்ட் ஹியூமன் பரியல். அவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஹூலுக் கிபான். இந்தியா இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீஷிஸ். ஒரு குரங்கு இஸ் லெசர் ஏப்ஸ். தே ஆர் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் கிபான்ஸ் ஆஃப்டர் சியாமங். Earlier it was said that India, Northeast India is home to two species, namely East Huluk gibbon and Western Huluk gibbon. So Huluk gibbon நியூஸில் இருக்கும் பார்த்துக்கோங்க. Lineament, cause of the Assam earthquake. அப்போ lineament என்ன அர்த்தம்? It is the linear feature of the landscape like a visible line of long crack of a long visible dent. ஒரு டென்ட் விழுந்துக்கிறது தான் ஒரு கிராக், அதான் லீனியானண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அசாமில் நிலநடுக்கம் வருதான். அப்புறம் யூடிஐடி ப்ராஜெக்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. யூடிஐடி ப்ராஜெக்ட்னா என்னது? இஸ் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் சின்ஸ் 2016 இருக்குது. ஒன்றும் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த யூடிஐடி ப்ராஜெக்ட். மேட் மேண்டரி ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் டு இஷ்யூ a certificate of disability using the யூடிஐடி போர்ட்டல் யூஸ் பண்ணி அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு சான்றிதழை வழங்குங்கள். அதுக்கு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் யூடிஐடி. குளோபல் மீத்தேன் அசஸ்மெண்ட் லான்ச்டு பை. இந்த மீத்தேன் கேஸ் இருக்குல்ல, அதை அசஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் யார் லான்ச்? யுஎன்இபி அண்டு சிசிஏசி. ஏன்னா மீத்தேன் அதிகமாச்சுன்னா என்ன ஆயிரும்? வேர்ல்டு டெம்பரேச்சர் அதிகமாகிடும். UN recently launched the global methane assessment. It was released by Climate Cleaner Coalition and the United Nations Environment Program. Climate Cleaner Coalition is a global partnership of government and non-state partners. The report says that human-caused methane emission நம்ம உருவாக்குனது can be reduced by 45% ரெடியூஸ் பண்ண முடியுமா 2020-30க்குள்ள. அப்புறம் ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, பிளாக் ஃபங்கஸ் மியூகார்மைசிஸ், black fungus infection in COVID patients. So mucormycosis is also known as black fungus infection is increasing among the COVID patients. The Nation COVID Task Force recently issued an advisory against mucormycosis. Is a disease mainly affect the யார் அஃபெக்ட் பண்ணுது? ஸ்கின்னு, லங்கு, பிரெயினை தான் அஃபெக்ட் பண்ணுது. ரொம்ப ரேர் கேஸ். ஆனால் எங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு டெல்லி, குஜராத், மகாராஷ்டிராவில் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ பிளாக் ஃபங்கஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லோ ஃபங்கஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஒயிட் ஃபங்கஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லோ ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னே 2-3 வந்துருச்சு. ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 11லேருந்து 21 வரையும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், 2021 கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் 22லேருந்து 31 வரையும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா 2 நாளுக்குள்ளே மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll see you on soon. Bye bye.